சத்தீஸ்கரில் பாஜக தலைவர் உட்பட 3 பேரை காருடன் பெட்ரோல் ஊற்றி உயிருடன் எரித்து கொலை செய்த சம்பவம் புலை நடுங்க வைத்துள்ளது. மணல் குவாரி தொடர்பான தகராறில் கொடூர செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை பாயுமா? சினிமாவை விஞ்சும் அளவிற்கு சாலையில் சென்ற காரின் இருபுறமும் லாரிகளால் தடுத்து நிறுத்தி பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவம் பதைபதைக்க வைத்துள்ளது. மணல் குவாரி ஒப்பந்தம், லாரிகளில் மணல் அள்ளுவது என நீண்ட நாட்களாக நீடித்த பிரச்சனைக்கு தீர்வு காண அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைத்து 3 பேர் கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளனர். சத்தீஸ்கரில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய சம்பவத்தில் நடந்தது என்ன? சத்தீஸ்கரின் கோரியா மாவட்டத்தில் சோன்காட் பகுதியைச் சேர்ந்தவர் பரத் சிங். காங்கிரஸில் இருந்து பாஜகவில் இணைந்து உள்ளூர் அரசியலில் செல்வாக்கு பெற்றவர் மணல் குவாரி ஒப்பந்தம் எடுத்துள்ளார். முன்னாள் பஞ்சாயத்து தலைவரான பரத் சிங் சோன்காட் பகுதியில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு பஞ்சாயத்து பேசியும் வந்துள்ளார். இந்த சூழலில் மணல் அள்ளுவது தொடர்பாக பரத் சிங் மற்றும் மற்றொரு தரப்பினருக்கிடையே முன்பகை இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் குவாரி விவகாரத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எதிர்தரப்பினர் அழைப்பு விடுத்துள்ளனர். இதையடுத்து இரவில் தனது சகாக்களுடன் பரத் சிங் சொகுசு காரில் சென்றுள்ளார். நவ்கெயின் கிராமத்திற்கு அருகே சென்ற பொழுது காருக்கு முன் சென்ற லாரி திடீரென சடன் பிரேக் போட்டு நிறுத்தப்பட்டுள்ளது. உடனே பரத் சிங் சென்ற காரும் நிறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த கணமே பின்னால் வந்த மற்றொரு லாரி கார் மீது மோதி உள்ளது. இதனால் காரை வெளியே எடுக்க முடியாமல் பரத் சிங் திக்கு முக்காடி உள்ளார். அப்பொழுதுதான் திட்டமிட்டு கார் மீது லாரிகளை மோதச் செய்து ரவுண்டு கட்டப்பட்டதை உணர்ந்துள்ளார். உடனே பரத் சிங்கும் அவருடன் சென்ற நபர்களும் சுதாரிப்பதற்குள் மர்ம நபர்கள் கார் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளனர். அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்து ஓடி வந்தும் மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். இதில் பரத் சிங் காருக்குள்ளேயே சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் தீக்காயம் ஏற்பட்ட எஞ்சிய 3 பேரையும் மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர்களில் வீரேந்திர சிங் மற்றும் நாகேந்திரா ஆகிய 2 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த மயங்க் சிங் என்பவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த சோன்காட் போலீசார் அக்ஷத், விஷால், சத்ய பிரகாஷ், மன்னு திரிபாதி ஆகிய 4 பேரை கைது செய்துள்ளனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய 9 பேரை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். தொடர்ந்து இந்த கொடூரச் செயலுக்கு மூளையாக செயல்பட்டது யார், இதற்காக முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் உட்பட அவரின் சகாக்களை கொலை செய்தனர் என்பது குறித்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். மணல் குவாரி விவகாரத்தில் ஏற்பட்ட முன்விரோதத்தால் பாஜக தலைவர் உட்பட 3 பேரை காருடன் பெட்ரோல் ஊற்றி உயிருடன் எரித்துக் கொன்ற சம்பவம் சத்தீஸ்கரில் கதிகலங்க வைத்துள்ளது.